ஹலோ ஆல், வெல்கம் டு ஷரண்யாஸ் ஹெல்தி ரெசிபீஸ். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் மட்டும் 10 கோடி பேருக்கும் மேலே அனீமியா இரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. இந்த இரத்த சோகை பிரச்சனைங்கிறது இரத்த அளவு குறையிறதுனால ஏற்படுது. இரத்த அளவு குறையிறதுனால ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், ஹீமோக்ளோபின்கிற புரோட்டீன் இது எல்லாமே குறையுது. இந்த பொருட்கள் தான் நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போக உதவியாக இருக்குது. இதனால் உடல் சோர்வு, அடிக்கடி தலைவலி, எதிர்ப்பு சக்தி குறைவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்த அளவை இன்ஸ்டண்ட்டாக பூஸ்ட் பண்ணுற மாதிரி 5 எளிமையான பானங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸை அடிக்கடி பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முருங்கை இலை எலுமிச்சை டீ. இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து முருங்கை இலை அடியில் தங்குற அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அப்புறம் 1 ஸ்பூன் தேன், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்க்கறனால முருங்கைக்கீரையில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். தேன் சேர்க்கறது அதோட நுண்ணூட்டச்சத்துக்களை இன்க்ரீஸ் பண்ணும். முருங்கை இலையில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிபி ஏபிசி ஜூஸ், அதாவது ஆப்பிள், கேரட், பீட்ரூட் ஜூஸ். இந்த ரெசிபிக்கு ஒரு ஆப்பிள், பெரிய பீட்ரூட்டுங்கிறனால 1/2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இல்லை சின்ன பீட்ரூட்னா 1 போதும். அப்புறம் 2 கேரட். இந்த மெஷர்மெண்ட் 2 பேத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ பீட்ரூட்டையும் கேரட்டையும் நல்லா கொதித்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம், பூச்சிக்கொல்லி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். கேரட், பீட்ரூட்டில் நிறையா பூச்சிக்கொல்லிங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை தோலை சீவிட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஜூஸ் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணும், ஃபேஸ்க்கு ஒரு பிங்கிஷான க்ளோ கொடுக்கும், ஏஜிங்கை தள்ளி போடும். இந்த ஜூஸை வடிகட்டியும் குடிக்கலாம், அப்படியும் குடிக்கலாம். டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆல் டைம் ஃபேவரேட் ராகி மால்ட். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த ராகி மால்ட். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன், 1 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் ராகி பவுடர். நான் வீட்லேயே அரைச்ச ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ திக்கான பேஸ்ட் ஆன உடனே இது கூட நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். பனங்கல்கண்டு, இந்த மாதிரி எது வேணாலும் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டம்ளர் பால் சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் உங்களோட ராகி மால்ட் ரெடி. டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் உப்பும் பாலுக்கு பதிலாக மோரும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ராகி மால்ட் ரெடி. ராகி ஒரு கால்சியம் ரிச், அமினோ ஆசிட் ரிச் ட்ரிங்க். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கறிவேப்பிலை மஞ்சள் டீ. அதுக்கு 1 டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஈக்கு கருவேப்பிலையை நான் நல்லா கிள்ளி போட்டு பாயிலான வாட்டரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 மிளகு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து கருவேப்பிலையெல்லாம் வெந்த உடனே இன்னொரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை குடிக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறனால அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்கள் உடல் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கருவேப்பிலையில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இரும்புச்சத்தை ஒவ்வொரு அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற வேலையை ரொம்ப சுலபமாகவே அது பண்ணுது.
அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நெல்லிக்காய் புதினா ஜூஸ். அதுக்கு ஒரு நெல்லிக்காயை, பெரிய நெல்லிக்காயை வெட்டி வச்சுருக்கேன், அதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், நான் ஹிமாலயன் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான கலரில், பார்க்கவே புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி ஒரு கலரில் நமக்கு நெல்லிக்காய் புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. 5 நாள் இந்த 5 விதமான ஜூஸை எடுத்துக்கோங்க. இரத்த சோகை அறிகுறிகள் குறையிறத உங்களுக்கு கண்கூட தெரியும். இந்த மாதிரி ஒரு உபயோகமான இன்னொரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.